ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலுக்கு கேன்வா ஆப் மூலமாக எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் கேன்வா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வா ஆப்பை ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது. யூடியூப் பேனர், யூடியூப் தம்ப்நெயில். நமக்கு இப்போ என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, யூடியூப் சேனலுக்கு லோகோ க்ரியேட் பண்ணுறோம். அதை டச் பண்ணிக்கோங்க. லோட் ஆகி முடித்தவொடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் நிறைய லோகோஸ் இருக்குது. யூடியூப் சேனலுக்கு தகுந்த மாதிரி என்ன லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் லோகோ பிடிச்சிருக்கு, அதனால் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கல, நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணவுடனே கீழே டெலீட் ஃப்ரேம்னு காட்டும். அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணவுடனே அந்த லேடி ஃபோட்டோ மறைஞ்சிரும். அந்த கலர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். பின்னாடி என்ன கலர் வேணால் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், ஒயிட் கலரில் மாற்றணும் அப்படின்னா அதில் கலர்ஸ்ன்னு இருக்குது. அதை டச் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம டைட்டில் அடிக்கணும். டைட்டில் அடிக்க அந்த டீயை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா டைட்டில் ஃபாண்ட்ஸ் நிறைய இங்கே வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டு மேலே டச் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி இந்த கார்னரில் இழுத்து விட்டிங்கன்னா சின்னதாகிடும். அதே சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அது இழுத்திங்கன்னா நீட்டமாக போகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அதை அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டு வேணுமோ அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா மேலே ஆட் ஆகிடும். இப்போ நான் ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த எழுத்து சும்மா நீட்டமாக இருக்கே, எனக்கு பிடிக்கல அப்படின்னா இது நம்ம வேறு மாதிரி எஃபெக்டில் போய் நம்ம மாற்றிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்களா, கீழே எஃபெக்ட்னு இருக்கும். அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்கள். இந்த ஷேப் டச் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டமாக வேணால் நீட்டமாக வச்சுக்கலாம். ஒரு மாதிரி கிராஸாக இருக்கணுமானா கிராஸாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம நீட்டமாக வச்சுக்கலாம், ரவுண்டாக வச்சுக்கலாம். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைட்டில் அடித்தாச்சு. அடுத்தது அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணும். கேலரிக்கு போங்க. கேலரியில் போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. எலிமெண்ட்ஸுக்கு போங்க. எலிமெண்ட்ஸு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் வேணுன்னா ப்ளேன்னு கொடுத்து யூடியூப் ப்ளே பட்டன் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பட்டன் வரும். அது சின்ன சைஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல சூட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் லைக் பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் போய் அதே மாதிரி உங்களுக்கு தம்ஸ் அப் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் லைக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைக் பட்டன் வரும். இல்லைனா தம்ஸ் அப் பண்ணுற மாதிரி சிம்பிள் வரும். அது எடுத்து நீங்கள் அந்த லோகோவில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது லைக் வேணுமா, லைக்குன்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் பட்டன் வரும். அந்த லைக் பட்டனை எடுத்து நீங்கள் கீழே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே லோகோவெலாம் செட் பண்ணி முடித்தாச்சு. இந்த லோகோவை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு இல்லையா, டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் டவுன்லோடுன்னு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜேபிஜியா, பிஎன்ஜியா, பிடிஎஃபா உங்களுக்கு என்ன மாதிரி டவுன்லோட் வேணும் அப்படின்னு கேட்குது. அதில் நம்ம ஜேபக்குன்னு கொடுத்துக்கலாம். ஜேபக்குன்னு கொடுத்துட்டு கீழே டவுன்லோடுன்னு இருக்கு இல்லையா, அது கொடுத்தீங்கன்னா உங்களோட லோகோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் லோகோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ கேலரியில் இருக்கும். அதில் எடுத்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் லோகோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம கேன்வா ஆப்பில் சிம்பிளாக நம்ம லோகோ ரெடி பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.